ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ மிஷின் தான் பார்க்க போகிறோம். இங்கே எல்லார் வீட்லேயுமே கொசு தொல்லை இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மஸ்கிட்டோ மிஷின் நமக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். ரீசன் எங்கள் வீட்லேயுமே கொசு தொல்லை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மிஷினை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ யாரோ ஒருத்தர் இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி வேஸ்ட் பேப்பர் கடையில் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளால் இதுக்கு திருப்பி உயிர் கொடுக்க முடியுதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே அழுக்காக தாங்க இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு சின்ன எங்கள் வீட்டில் இருக்க சக்கரை டப்பா மாதிரியே இருக்குது லுக் வைஸ். பட் ஆனால் நல்லா இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது பார்த்தீங்கன்னா ஜி மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடைய மஸ்கிட்டோ மிஷின் தான் இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேனு. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூவி எல்இடி லைட்டு. ஸோ அது மூலிமா தான் கொசு அட்ராக்ட் ஆகி ஸோ உள்ளே வரும்போது இந்த ஃபேன் ரன் ஆகும் போது அந்த கொசுவை சக் பண்ணி உள்ளே இருக்க பாட்டமில் இருக்க கண்டெய்னரில் இது ஸ்டோர் பண்ணிடுது. ஸோ அதுலேருந்து ஒன்ஸ் வெளியே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதோட மெக்கானிசம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பவரில் தான், அதாவது ஏசி பவரில் தான் இது ஒர்க் ஆகிற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஸோ ஃபேன்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேனை மட்டும் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், மெக்கானிக்கல் பொருளை வாட்டரில் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம். ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேனை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஐபி சொல்யூஷன் வச்சு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் எதனாவது ஃபால்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ எடுத்து பார்க்கும் போதே தெரியுது ஒரு ரெசிஸ்டர் காலி. ஸோ ஐ திங்க் இது அதோட கெப்பாசிட்டியை இழந்து இது பேர்ன் அவுட் ஆகிருக்கலாம். ஸோ இது லுக் வைஸ் பார்த்தா பேர்ன் அவுட் ஆகிருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஸோ மேபி இதுதான் பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் பவர், அதாவது லைனோட ஒயர் வருது. ஸோ அதிலேருந்து தான் லைன் நெக்ஸ்ட்டு போர்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி பேர்ன் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம என்கிட்ட இதே கலர் கோடிங்கில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டரை இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வச்சாச்சு. ஸோ சால்ட்ரிங் மோஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு சால்ட்ரிங் பண்ண தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் சால்ட்ரிங் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் லைன், அதாவது ஃபேஸ் லைனை நான் சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃபேஸ் லைன் ரெசிஸ்டரோட அனதர் எண்டில் தான் இது சால்ட்ரிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை ஒன்ஸ் இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக இதை மூவ் பண்ணுவோம். சால்ட்ரிங் பண்ணும்போது எப்போவுமே சால்ட்ரிங் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ரீசன் என்னன்னா அப்போ தான் ஃபிக்ஸிங் நல்லா இருக்கும். ஸோ ஈஸியாக ஃப்ரிக்ஷனில் ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சால்ட்ரிங் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. உடனே இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட்டில் போடாதீங்க. தெரியாதவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன். ஓகேங்களா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது தவிர்த்து வேறு எந்த காம்போனண்ட்டுமே டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஸோ எல்இடி லைட்டுமே லுக் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ நம்ம அதனால் இப்போ ஃபிக்ஸிங்க்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனாக ஆயிடுச்சு. லைக் கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ எல்லாமே கிளிப் டைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லைட்டோட சீட்டிங் அந்த இதுவை நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இது இப்படி தான் கிளிப் மாதிரி தான் இருக்குது. கிளிப் பண்ணால் உள்ளே போயிடுது. ஸோ மோட்டரோட ஒயர் ஒன் ஆஃப் தி சைடில் தான் பாட்டமில் தான் மோட்டர் இருக்குது. ஸோ ஃபேன் சொல்லலாம். ஸோ அந்த ஃபேனோட ஒயர் சைடில் தான் வெளியே வருது. ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சின்ன பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேனோட அந்த பாட்டமும் அவுட்டரோட அந்த ரிங்கு ஷேப்பு இருக்க அந்த கண்டெய்னரும் ஃபிக்ஸ் ஆகிறதும் ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி தான் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணால் அது கிளிப்பு செட்டப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டை நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க அந்த போர்டை ஃபைனலாக ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் இது ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேனோட லைனை வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ வேறு வழி இல்லைங்க, இந்த ஃபேனோட லைனை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் ஸோ எல்லாமே பாட்டம் தனியாக டாப்பு தனியாக கைட்டி எடுக்க முடியுது. ஸோ அப்போ தான் அதை வாஷும் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது இதை ரெண்டையுமே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அதிலே ஒயர்லேயே சால்ட்ரிங் லெட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சால்ட்ரிங் பண்ணுறேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணும்போது ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஸோ ரெண்டும் டச் ஆகாதபடி நல்லா கிளியராக சால்ட்ரிங் டிப்பு நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் கிளியராக சால்ட்ரிங் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டிப் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஈஸியாகவே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் ஷேக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்கான்றதுக்காக டபுள் செக். ஓகே, சால்ட்ரிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ திருப்பியும் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம பவரில் இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே கிளிப் டைப் தாங்க. இது பார்த்திங்கன்னா டாப் ஹெட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்பில் வச்சுருக்காங்க. ரொட்டேட் பண்ணால் லாக் ஆகுற மாதிரி. ஸோ நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது கிளியராக போய் லாக் ஆகிடுது. சேம் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளாக் டைப் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வர மாட்டேங்குது. ஸோ அதேமாரி பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னல இதாங்க அந்த ஃபில்டரு. ஸோ இதில் போய் தான் மஸ்கிட்டோவில் கீழே போய் ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் நான் பண்ணுறேன். ஸோ இது லாக் ஆகிடுது. ஸோ கேபிள், ஸோ பவர் சோர்ஸ் கேபிள் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வந்து ஏசி இன்புட்டில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. பாட்டமில் ஃபேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக சுற்றுது. ஸோ அந்த யூவி எல்இடியுமே வந்து பெட்டராக இருக்குது. ஸோ யூவி எல்இடி நத்திங் பட் அல்ட்ரா வயலட் எல்இடி லைட், தட்ஸ் இட். அதுதான் யூவி சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ ஃபைனலாக இதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் கொசு பிடிச்சிச்சா பிடிக்கலையான்றது நான் லேட்டராக ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் படித்து நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சேம் டைம் ஸோ இதுலேருந்து நீங்கள் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பெட்டரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.